புகழ்வோம், பாடி புகழ்வோம், அருமறை பாடி புகழ்வோம். வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உதகை மறை மாவட்டத்திலிருந்து கடவுளை பாடி புகழ வந்திருக்கோம். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா உற்சாகத்தோட நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்போம். ஸோ நீங்க சொல்லுங்க, எந்த பாரிஷ்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பாய்ஸ் கம்பெனி அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்துல இருந்து வந்திருக்கிறோம். சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த பாட்டு பாடலான்ட்டு இருக்கீங்க? இயேசுவே உந்தன் வார்த்தையால். இயேசுவே உந்தன். நைஸ். ஓகே, அந்த பாட்டுல உங்களுக்கு மனசு தொட்ட விஷயம் எது? அந்த பாட்டுல எல்லா வரிகளுமே மனசை தொட்டதுதான். நம்ம குடும்பங்கள்ல இருக்கும்போது சந்தோஷம் துக்கம் நிறைய இருக்கும். நான் உணர்ந்தது எப்படி அப்படின்னாக்க, சோகமா இருக்கும்போது இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஆறுதலா இருக்கும். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆம் நேயர்களே, இதே மாதிரி தான் ஒரு முறை பாடுவது இருமுறை இல்லை பலமுறை ஜெபிப்பதற்கு சமம் கூட சொல்லலாம். கடவுளுடைய வார்த்தைகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்குன்னு அவங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டை பாடி நம்மளும் இறைவனை பாடி புகழ்வோம். உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே, நாடுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே.
தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னதுன்னு இவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க, என்ன பாட்டு பாடலான்ட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க பாட போற பாட்டு அமைதியின் தெய்வமே இறைவா. நைஸ். ஓகே, இந்த பாட்டுல உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன விஷயம் இது? உலகத்துல நிறைய பேர் அமைதி இல்லாம இருக்காங்க. நமக்குமே ஒரு சில டைம் அமைதி இல்லாம நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப இந்த சாங் பாடும் போதோ ஒரு கேட்கும் போதோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைதி நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ இவங்க சொன்ன மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், டெலிவிஷனில் பார்க்குறோம், அமைதியே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த உலகத்தில். ஸோ இந்த பாட்டை நம்ம கேட்டு கடவுள் இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்கணும்னு கடவுளை பாடி புகழ்வோம். தெய்வமே இறைவா என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி 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 என்றும் என்றும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி, அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார், அன்பு மொழியை விதைத்திடுவோம்,
அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே அருள்வாய் அருள்வாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி. எப்படிங்க இவ்வளோ இனிமையாக பாடுறீங்க? சூப்பராக இருந்துச்சு. இதே பாட்டை திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருந்துச்சு. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தா ஷோ கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்கலாம். ஸோ யார் சொல்கிறீங்க? என்ன பாட்டு பாட போகிறீங்க? நீயே எமது வழி நீயே எமது ஒளி என்ற பாடலை பாடப்போகிறோம். அந்த பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்? எனக்கு பிடிச்ச வார்த்தை, ஆண்டவர் வாழ்வாக வழியாக ஒளியாக இருக்கிறார். எனவே அவர் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பதால் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஆம் நேயர்களே, நமக்கு துணையாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஒளியாக வழியாக இருக்கும் ஆண்டவரை பாடி புகழ்வோம். எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் நெழிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா. துயர நிகழ்வுகள் இருளில் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகுமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையில் சுடராவாய் உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையை இறைவா உனதருள் தாரும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே
எமது வாழ்வு ஏசையா, நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஸோ இந்த அழகிய குயில்களை இந்த கொயர் மெம்பர்ஸை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தது நம்ம கொயர் மாஸ்டர். ஸோ சார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பழமையான பாடல்களை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன் எங்களுக்கு தெரியணும். பழமையா பாடல்கள் மிகவும் உயிரோட்டம் உள்ளதா இருந்தது. அன்றெல்லாம் பாடி அதன் பெற்றோர்கள் பாடினாங்க. அதை கேட்டு வரும்போது அது எங்களுடைய உள்ளத்துக்குள் பெரிய மாற்றத்தை உருவானது. இப்போ மாறி வர்ற காலங்களில் நிறைய புதிய பாடல்கள் வந்தது, பழமை மறைந்து போகிறதுனால இப்போ அந்த பழமையான பாடல்கள் நினைவுபடுத்தணும், வர்ற தலைமுறைக்கு அது தேவைங்கிறதுனால இந்த பாடல்களை உயிரோட்டம் கொடுப்பதற்காக பழைய பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆம் நேயர்களே, நம்ம இந்த ட்ரெடிஷ்னலான சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போகுது. அதுவும் நம்ம யூத் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டே கேட்கறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாடல்கள் மூலயமா நாம் இறைவனை பாடி புகழ்வோம். தெய்வமே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே, உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் மலியலா, அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலா, அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலா, அறவழியில் நடத்தும் தந்தை அன்பு அழியலா, ஆனால் இயேசுவே உன் அன்பு கழிவுண்டோ, ஆனால் இயேசுவே உன் அன்பு கழிவுண்டோ, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. நண்பர் கூட்டம் உலகில் பல